சொந்தக்காரங்க புத்தி தெரிஞ்சு கூட மறுபடியும் உங்களை சேர்த்துக்கிட்டே பாரு. அது என் தப்புடா, உங்க தப்பு இல்ல. இவன் செஞ்ச காரியத்துக்கு இவன் அடிச்சதோட போறாது, செருப்பு கைக்கு அடிச்சிருக்கணும். பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா, டென்ஷன் ஆகாதீங்க. ஏதோ ரோட்ல போற பொண்ணுக்காக வக்காலத்து வாங்கிட்டு சொந்தக்காரங்களை அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. யார் ரோட்ல போறோம்? யார் ரோட்ல போறோம்? அவதான் சொத்துக்காக தான் ஒட்டிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் அத்தனை சொத்தையும் அமுக்கிட்டு போறா. அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தான் தெரியும். தெரியும் தெரியும், அவன் மட்டுமா சொன்னா? இத ஊரே சொல்லுது நீ அவளை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. சொன்னா கேளுங்க. செருப்பாலே நில்லு. நான் சொல்றது எல்லாரும் கேட்டுட்டு போங்க. மேகலா வாமா, ப்ளீஸ் கம் வித் மீ. டேய் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்கடா, மேகலா தான் என் மக. இனிமே என் சொத்தெல்லாம் அவளுக்குத்தான். என் சொத்துக்கு வாரிசே அவதான். சே, நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா. போங்கடா போங்கடா, கையிலாத பசங்களா. கேடா நான் போலீஸ் கூப்பிடுவேன். மரியாதை போயிடுங்க எல்லாரும். என்ன பண்றோம் பாரு. பெரியப்பா ப்ளீஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்க உடம்புக்கு ஆகாது. சொன்னா கேளுங்க. மேனேஜர் கொஞ்சம் தண்ணி அடியா. போயா போ. நீங்க வாங்க. மேகலா ப்ளீஸ் அழாத. எவனோ ஒரு ராஸ்கல் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ அப்படி ஓடி வந்துடக்கூடாது. உண்மை என்னன்னு நமக்கு தெரியும்ல. இல்ல அனிதா, இல்ல. அப்பா பொண்ணுங்கிற புனிதமான உறவை கொச்சப்படுத்திட்டாங்க. அதுக்கு மேலேயும் நான் அங்க இருந்தேன்னா அந்த அசிங்கமான பேச்ச மறுபடியும் கேட்க வேண்டியதா இருக்கும். அப்பாவால அதை தாங்கிக்கவே முடியாது. அவரோட உடம்பு ரொம்ப பாதிக்கும். அதான் நான் வந்துட்டேன். இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா அனிதா? அப்பாவை நான் ரொம்ப மோசமான நிலைமையில பார்த்தேன். அதுல இருந்து அவர் மீண்டுட்டாரு. மறுபடியும் என்னால அவருக்கு எந்த சங்கடமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அங்கிருந்து வந்துட்டேன். அவர் அன்புக்கு காட்டின மரியாதை அது. அவரோட நிம்மதிக்காக நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் மலேசியாவுக்கு போனேன். அங்கேயும் நிறைய நடந்துச்சு. மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தேன். நீலிமாவை சந்திச்சு அவளோட மூலமா தானே உன்னை பார்த்தேன். சார் ப்ளீஸ் சார், எமோஷனல் ஆகாதீங்க. அந்த பையன் பேசுற வார்த்தை மேகலாவை ரொம்ப பாதிச்சிடுச்சு. என் சொந்தக்காரங்களும் அப்படி அசிங்கமா பேசினதுல இன்னும் ரொம்ப நொந்து போயிட்டா. அவளுக்கு குழந்தை மனசு சார். அவ எப்படி சார் இதெல்லாம் தாங்குவோம்? உடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரியா சாப்பிட்றதில்ல, என்கிட்ட கூட சரியா பேசுறது இல்லை. நான் சமாதானம் சொல்ல போகும்போதெல்லாம் என்னை அவாய்ட் பண்ணி போய்கிட்டே இருந்தா சார். அவளால் தாங்க முடியாத மன அழுத்தத்தினால ஒரு நாள் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஷெக்கியோ போயிட்டு இத்தனை நாளா நான் அவளை தேடாத இடமே இல்லை. இப்போ ஒரு வழியா பல கெட்டதுக்கு நடுவில் ஒரு நன்மையா எனக்கு கிடைச்சிருக்க. என் சொத்தெல்லாம் மேகலாவுக்காகத்தான் எழுதி வச்சிருக்கேன் சார்.
மேகலா திரும்பி வந்தா அவ பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஏற்பாடு பண்ணி அவளையே அதுக்கு கஸ்டோடியனா வச்சு அவளே அதை நிர்வாகம் பண்ற மாதிரி நான் எழுதி வச்சிருக்கேன் சார். இனிமே எல்லா சொத்தும் அவளுக்கு தானே சார். இவ்வளவு இருந்தும் நீங்க மேகலா கஷ்டப்படுறான்னு சொன்னீங்களே, அதுவும் வீடு இல்லாம தெருவில் நின்னான்னு சொன்னீங்களே, அதை கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இளநீர் கடை ஓரமா வண்டியை நிறுத்து, இளநீர் சாப்பிட்டு போவோம். அண்ணே 2 இளநீர் கொடுங்கண்ணே. என்ன டிரைவர் ரொம்ப டயர்டா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். டயர்டா இருந்தா தயங்காம சொல்லுங்க, நான் வேணா டிரைவ் பண்ணிட்டு வரேன். பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க. பிரச்சனை இல்லை சார், நானே ஓட்டிடுவேன். இளநீர் சாப்பிட்றீங்களா? இல்லை சார், நீங்கள் சாப்பிடுங்க. வாங்க. போகிற வழியில் நான் டீ சாப்பிடுறேன் சார். இதாங்க சார். ஸ்ட்ரா இல்லையோ? இல்ல சார். சரி. எவ்வளவு ஆச்சு? என்கிட்ட 20 ரூபாங்க இது. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? வாங்க உட்காருங்க. இல்ல சார், நீங்க பின்னால உட்காந்து ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, நான் முன்னால உட்காந்துக்கிறேன். ஓகே ஓகே. சரி. போலாம்பா. கார் வருது பார். கார் பார், கார். டிரைவர், என்னன்னு என்னாச்சு? இதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா? ஆக்சிடென்ட்? ஐயோ, அண்ணே கிளம்புங்க. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. அனிதா இறங்கு, இறங்குன்னு சொல்றேன்ல. அனிதா, ஏன் அப்பா? அப்பா, 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 இங்க பாருங்கப்பா. அப்பா, மேகலா, மேகலாப்பா, எந்திரிங்கப்பா. பைசா இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஹாஸ்பிட்டல் யாராவது வந்து தூக்குங்களேன், ஹெல்ப் பண்ணுங்க. அப்பா, 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 ஐயோ அனிதா, அப்பா எடுத்துட்டு வா.
ஒண்ணாகாதுப்பா, உங்களுக்கு ஒண்ணாகாதுப்பா, ஒண்ணாகாதுப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுப்பா. அப்பா 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 அப்பா, தூக்குங்களேன், தூக்குங்க. அழாத மேகலா, ப்ளீஸ் அழாத. மேகலா, ப்ளீஸ் அழாத, அழாத. சொல்றது கேளு, அவருக்கு எதுவும் ஆகாது. பயமா இருக்கு அனிதா. என் அத்தை சொன்ன மாதிரி. ஐயோ ப்ளீஸ், திரும்ப திரும்ப அதே. இல்ல அனிதா, பாரு, அப்பாவை பார்க்கணும்னு நான் கிளம்பின உடனே அப்பாக்கு என்ன நடந்தது? உண்மையிலே நான் ராசி இல்லாதவதான். இல்ல மேகலா, எதேச்சும் நடந்ததுக்கெல்லாம் நீ எப்படி காரணமாக முடியும்? ப்ளீஸ் அப்படிலாம் நினைக்காத. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? மா, என்னாச்சனே? ஆடிட்டரும் டிரைவரும் ஸ்பாட்ல இறந்துட்டாங்களாம். ஐயோ! ஐயோ, என்ன அனிதா? ஐயோ, ஆடிட்டர் எவ்வளவு நல்ல மனுஷன், அவருக்கு போய் ஒரு நிமிஷம். அனிதா, அப்பா ஆடிட்டருக்கு எப்படின்னா அப்பா. ஐயோ, அதெல்லாம் எதுவும் நடக்காது. நீ இப்படி தேவையில்லாம யோசிக்கிற, அதெல்லாம் எதுவும் நடக்காது. அனிதா, அப்பாக்கு ஏற்கனவே அவ்வளவு ப்ராப்ளம்ஸ், அதுல வயசானவர் வேற. அவருக்கு ஐயோ ப்ளீஸ் மேகலா, ப்ளீஸ் சொல்றது கேளு. அந்த மாதிரிலாம் நினைக்காத, நல்லதே நானே. அப்பாக்கு எதுவும் ஆகாது. கெட்ட கெட்டதாவே நடக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். அப்பா, இருங்க இருங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. ஒரு நிமிஷம் மேடம். அப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. டாக்டர், ஒண்ணும் இல்லம்மா, எப்படி? பயப்பட வேண்டாம். லேசான காயம்தான், அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டாரு. இல்ல டாக்டர், கொஞ்சம் இருங்க, அமைதியா இருங்க. நமக்கு முடியாதவர். இந்த பாருங்க, ட்ரீட்மெண்ட் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாம் சரியாயிடும். நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் வெளில இருங்கம்மா, கொஞ்சம். அழாத. அதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எல்லாம் சரியாயிடும். நீ கவலைப்படாத. அப்புறம் ஆடிட்டரோட வீட்டு நம்பர் ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். இல்ல, மொபைல் நம்பர் மட்டும் தான் இருக்கு. ஐயோ, அவரை நினைச்சாதான் என் மனசுக்கு தாங்கல அனிதா. எவ்வளவு நல்ல மனுஷன். அவர் வீட்டுல எப்படிதான் சொல்ல போறேனோ தெரியல. உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட், எண் 1, ராஜா அண்ணாமலை சாலை, புரசைவாக்கம், சென்னை 84.